மிஸ்டர் ஆலினால் ரமேஷ். பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் ஒரு புதுசாக ஒரு பில்டிங் கட்டி அந்த ரூப்பை இதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஜாயின் பண்ணி வச்சதுனால இதில் ஃபுல்லாக மழை தண்ணி இறங்கி ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகுதுங்க. இந்த லீக்கேஜ் ரொம்ப அவங்களுக்கு பெரும் சிரமமாக இருந்தது. இதை எங்களாண்ட சொல்லியிருந்தாங்க. இதை நாங்கள் எப்படி அரெஸ்ட் பண்ணி இந்த லீக்கேஜை வராமல் எப்படி ஒர்க் பண்ணுறோம், வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற லூஸாகிற ஃபுல் கலவையும் நாம் ரிமூவ் பண்ணிடுறோங்க. அதனால் உளிய வச்சு எல்லாத்தையும் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடுறோம். இங்கே எல்லா ஜாயிண்ட்டும் சுத்தமாக எடுத்துட்டு, ஏன்னா அந்த ஜாயிண்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி கேப்பாக இருக்குது. அதனால் இது ரூப்பில் ஈஸியாக அதில் தண்ணி படுறதுனால ஃபுல்லாக அந்த வாலில் கசிவு ஏற்பட்டு பெட்ரூமு ஹாலுக்கெலாம் வர ஆரம்பிச்சிதுங்க தண்ணி. அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக ப்ராப்ளம் இருந்தது. இது நாங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து பக்கத்தில் சொல்லியிருந்தாங்க. அவங்க மூலிமா நாங்கள் வந்திருந்தோம். இதில் சுத்தமாக நாங்கள் எது லூஸ் பார்ட்டிஸ்லாம் எல்லாமே எடுத்துடுறோம். இந்த ஜாயிண்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே தட்டி எடுத்துட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிடணுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததாக பார்த்தோன்னா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சைடு நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 35 அடி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 15 அடிங்க. எல்லாமே லூஸாக இருந்தது. ஏன்னா இந்த செவுத்தில் இது புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால சரியாக இது மாதிரி உடச்சி அவங்க ஜாயின் பண்ணல, அப்படியே வச்சு இணைச்சி சென்ட்ரிங் போட்டாங்க. அதனால் அதில் கேப்பு ஃபுல்லாக மழை தண்ணிலாம் உள்ளே இறங்க ஆரம்பிச்சுங்க. அதனால் நாங்கள் ப்ரெஷர் மோட்டர் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம். ஏன்னா சுத்தமாக நம்ம அந்த டஸ்ட்லாம் நம்ம ரிமூவ் பண்ணால் தான் இதில் நம்ம வாட்டர் ப்ரூஃப் ப்ரஷ் பாண்ட் கெமிக்கல் போட்டோம்னா கொஞ்சம் நீட்டாக பிடிக்கும். அதனால் எல்லாத்தையும் இதில் பாச கீசை எல்லாத்தையும் தேய்ச்சி அப்படியே இந்த மொட்டை மாடியும் நாங்கள் வாட்டர் ப்ரூஃப் பண்ணி டேம் ப்ரூஃப் அடிக்கலான்னு பிளான் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஜாயிண்ட்டை அரெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நான் ஃபுல்லாக இந்த பில்டிங் சுற்றி டேப்பர் அடிக்க போகிறேங்க. இந்த டேப்பர் நம்ம அடிக்கிறது பில்டிங்கில் மெயினாக தேவைங்க. ஏன்னா இது மூலயமா கசிவு எதுவுமே மழை தண்ணி அந்த செவுறு ஓரங்களை இறங்காது. அதனால் அது எப்படி பண்ணுறோம், எப்படி ஈஸியாக செய்யலான்னு மெத்தடு இதில் வேலை செஞ்சுக்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் பல தொடர்ந்து பயனுள்ள வீடியோ நான் போடுறேங்க. பார்த்திங்கன்னா இந்த பக்கத்து செவரும் ஃபுல்லாக இது மாதிரி வீரில் விட்டுருந்து, அதனால் மிஷின் கட்டிங் வச்சு நாங்கள் வீக் குரூப் பண்ணிடுறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கும் நாங்கள் ப்ரஷ் பாண்ட் கெமிக்கலை ஃபுல்லாக ஜாயிண்ட்லாம் தடவிடுறோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கலவை போட்டோம்னா அதை பாண்டிங் நல்லா பிடிக்கும். அதனால் இந்த ஜாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இந்தமாரி நெட்டோ பாண்ட் எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். இது பார்த்திங்கன்னா நாங்கள் 4 ஸ்டாக்கில் வாங்கியிருந்தோம். பார்த்திங்கன்னா ராம்கோலையும் வாட்டர் ஷீல்டுன்னு அக்வா ஷீல்டுன்னு ஒன்று வருது, நல்ல மெட்டீரியலாக இருக்குதுங்க. அந்த வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்குதுங்க. இது இதுமாதிரி நம்ம தளராக போடணும் அதில். ஏன்னா இந்த ஜாயிண்டில் ஊற்றினா தான் இந்த ஜாயிண்டெல்லாம் உள்ளே போய் நல்லா டைட்டாக பாண்டிங் ஆகும். நல்லா செவுத்தில் ஏற்றி ஒரு 4 இன்ச்சுக்கு மேலேயும் கீழேயும் நம்ம அப்ளை பண்ணிடுறோம். எந்தெந்த வீக்காக இருக்கிற எல்லாத்துக்கும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கலவை பூசிட வேண்டியது தான்.
இனிமேல் கெமிக்கல்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறோங்க. எல்லா செவத்துக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபைபர் மெஸ். இந்த ஃபைபர் மெஸ் வந்து 6 இன்ச்சு சைஸில் வருது, 4 இன்ச்சில் வருது, 2 இன்ச்சில் வருது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி மெத்தடில் வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதில் 6 இன்ச்சில் வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு கணக்கில் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு பார்த்திங்கன்னா 180 ரூபா வரும். இந்த ஃபைபர் மெஸ் வந்து தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி இதில் வந்து வச்சு நம்ம வந்து கெமிக்கல் அப்ளை பண்ணி நம்ம வந்து டேப்பர் அடித்துக்கு யூஸ் ஆகுங்க. இது பண்ணனால நம்மளுக்கு வந்து கிராக் வந்து அந்த டேப்பரில் வந்து எதுவுமே வராது. அதுக்காக தான் நம்ம வந்து மெஸ் வச்சு நம்ம வந்து டேப்பர் அடிக்கிறோம். இந்த ஃபைபர் மெஸ்னால் கிராக் ஃபில்லிங்லாம் எதுவுமே வராது. அதுக்கு தான் இந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து மெயினாக இது மாதிரி வச்சு பண்ணணும். அந்த மெத்தடில் வந்து நாங்கள் பண்ணிடுறோங்க. இதெல்லாம் ஏன்னா காடிலாம் பெருசாகிறதுனால இந்த மெஸ் போட்டோம்னா ரொம்ப வெடிப்பு வராது, நல்லா வந்து டைட்டாக பிடிக்குங்க. பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரைட் வச்சு நம்ம வந்து கரெக்டாக லெவல் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு இதில் வந்து நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபு சிமெண்ட்டு ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த மெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிடணும் செவுத்தில் பிடிச்சி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் போட்டு சிமெண்ட்டு ரேஷியோ வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக டேப்பர் அடிக்கிறதுக்கு நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் செவுத்தில் வந்து அட்டாச்மெண்ட் ஒட்டிக்கும். இது எல்லா சைடுக்கும் டேப்பர் அடிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் இதுமாதிரி மெஸ்ஸு யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்குது. ஆனால் முறை வந்து இப்படி தாங்க பண்ணணும். நார்மலாக வந்து நம்ம டேப்பர் அடிக்கக்கூடாது. இதுமாதிரி மெஸ் வச்சு அடித்தோம்னா நல்லா கொஞ்சம் கிரிப்பாக கிடைக்கும். இதுமாதிரி நம்ம வந்து கலையை வந்து நல்லா கழிப்பாக 5 பாண்டுக்கு எம்சாண்டுக்கு 1 பாண்டு சிமெண்ட்டு போட்டு நல்லா டைட்டாக அதில் வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் ஊற்றி நம்ம இது மாதிரி டைட்டாக வந்து டேப்பர் வச்சுருந்தோங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் இந்தமாரி மெஸ் வச்சு நாங்கள் பூசிடுறோம். பாருங்கள், நாங்கள் வந்து எம்சாண்டு கூட நாங்கள் வந்து கரெக்டாக பாண்டில் அளந்து போட்டு 6 பாண்டு 5 பாண்டுக்கு 1 பாண்டு சிமெண்ட் போட்டு நல்லா வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் போட்டு நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோங்க.
நல்லா காஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2 ஹவர் கழிச்சு ஃபுல்லாக நம்ம வந்து இது மாதிரி ப்ரஷ் அடிச்சுடுங்க கோட்டிங்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்ச பிறகு 2 வாட்டி நல்லா வந்து பண்ணோம்னா அப்படியே வந்து டைட்டாக வந்து அதில் கலவையில் வந்து ஜாயிண்ட்டு பிடிச்சிக்கும். இதனால் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த டேப்பர் வழியாக உள்ள செவுத்தில் வந்து இறங்காது. அதுக்கு தான் வந்து ஒரு வாட்டி நல்லா இந்த மாதிரி கலவையில் டேப்பர் பண்ணிவிட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து இந்த மாதிரி 2 கோட்டிங் பண்ணோம்னா சூப்பராகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வால் செவுத்துக்கு ஃபுல்லாக வச்சிடுறோம் இந்த வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங். ஏன்னா மேலேருந்து நம்ம வந்து தண்ணி விடுறோம், அதனால் வந்து செவுத்தில் ஊறும், அது வழியாக கூட உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு. அதனால் நாங்கள் வந்து வால் செவுத்துக்கும் நாங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிடுறோங்க. பண்ணிவிட்டு டேம் ப்ரூஃப் போட்டோம்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. அது வந்து வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதுவும் போய் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் வாழும் இதுமாதிரி மெஸ் வச்சு நம்ம வந்து இதே மாதிரி மெத்தடில் பண்ணிடுறோங்க. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வாலுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் கோட்டிங் பண்ணிடுறோம். காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவ்வளோ டைட்டாக பிடிக்கும். தண்ணி ஊற்றினா கூட கொஞ்சம் கூட நிற்காது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.